கோவிலுக்கு நம்ம எதுக்குங்க போவோம்? கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் வந்து கடவுள்கிட்ட சொல்லி பேசி அழுது சரிங்களா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஏதாவது வத்தி கற்பூரம் தேங்காய் எலுமிச்சம்பழம் இது எதையாவது வாங்கி அங்கே ஒரு பூஜை போட்டுட்டு ஏதாவது நம்ம கையில் முடியறத வந்து அந்த ஐயரு தட்டில் ஒரு 10 போட்டுட்டு உண்டியில் போய் ஒரு 5 போட்டுட்டு இல்லை உண்டியில் 10 போட்டு ஐயரு தட்டில் 10 போட்டு எதையோ ஒன்று 50 100 ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வருவோம் சரிங்களா. ஆனால் நாங்கள் ஒரு 5 பேர் போயிட்டு சாமிக்கிட்ட அசிங்கமாக திட்டு வாங்கிட்டு வந்தோம். உண்மையிலே தான் சாதாரணமாக இல்லை, அசிங்கமாக திட்டி அனுப்பிச்சு. வெளியில் இதை சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்கிறேன் சரியா. நாங்கள் 5 பேர் போனோம் இல்லையா, அதில் நானும் ஒரு ஆள், மீதி வந்து கூட வந்தவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் யார் யாருன்னு சொல்கிறேன். நான் போயிட்டு என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னாக்கா, சாமி நான் வந்து என்னுடைய பசங்களை இட்டுன்னு போயிட்டு நான் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது, நம்ம தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து தான் நம்மளுடைய கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தேன். ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு வரைக்கும் என் தாலி இறந்து போச்சு. 2 லட்சம் ரூபாய் அதிலே போகுது, என்னால் படிக்க வைக்க முடியல. அதனால் இழுத்துன்னு வந்து திரும்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போட்டேன். அரசாங்க பள்ளிக்கூடம் சரியில்லாமல் அவன் படிப்பும் போச்சு. எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை ஏதாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கையே வச்சேன். அப்புறம் என் கூட ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்ன சொன்னான், அவன் பொண்டாட்டியை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறான் போல இருக்குது. எங்கே? அரசாங்க மருத்துவமனையில். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லாத அவன் புலம்பின்னு கிடந்தான். அரசாங்க மருத்துவமனை சரியில்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில, கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும்னு அவன் வந்திருந்தான். அப்புறம் இன்னொன்று வந்திருந்தது, ஒரு லேடிஸு. அது என்னன்னு வேண்டுச்சு, அவங்க வீட்டுக்காரன் தினமும் குடிப்பான் போல இருக்குது. குடிச்சு இது போட்டு அடிக்கிறது போகிறது வர்றது இப்படியான பிரச்சனை. அது வந்து என்னன்னு வேண்டுச்சு, என் வீட்டுக்காரர் நல்லா புத்தியை கொடு, என் பிள்ளையும் சரியில்லை, என் வீட்டுக்காரனும் சரியில்லை, குடிச்சிட்டு வரானுவோ, ஈத்து போட்டு என்னன்னு பார்க்க மாட்டேங்க, ஈத்து போட்டு அடிக்கிறானுவோ, அப்புறம் என் பிள்ளையும் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அதனுடைய கோரிக்கை. அப்புறம் இன்னும் கூட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க பிரச்சனை வந்து கடவுள் கேட்கறதுக்கே தயாராக இல்லை. டென்ஷன் ஆகிட்டாரு. 3 கேட்ட பிறகு அந்த 2 பிரச்சனை கேட்கல, டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் எங்களை எல்லாரையும் வந்து கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நாங்கள் எல்லாம் கிட்ட போனோம். அப்படி அதாவது அவர் காரி துப்புறதுக்கு கரெக்டாக கூட்டு வச்சுக்கின டிஸ்டன்ஸ் சரியாக இருந்தது சரியா. அந்தாலும் கிட்ட போயிட்டோம். ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டார். போட்டுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். யாருக்கு போட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு கெத்தாக சொன்னேன், எனக்கு பிடிச்ச ஒரு நடிகனுக்கு நான் ஓட்டு போட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னாங்க. அப்புறம் இவங்கள கேட்டாங்க, எவ்வளோ என்ன யாருக்கு ஓட்டு போட்டோம், 500 கொடுத்து ஓட்டு போட்டோன்னாங்க. அப்புறம் மீதி 2 பேர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே போடுற கட்சிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் இத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்க சரியா இந்த உலகத்தில், எல்லார் பிரச்சனையும் என்னால் வந்து தீர்த்துன்னு இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஒருத்தன் உருவாகிறாங்களா, அரசுன்னு ஒன்று தீர்மானிக்குதுல்ல, அவனால தான் உங்களை எல்லார் பிரச்சனையும் சரி பண்ண முடியும். உங்கள் பிரச்சனை பற்றி எவன் ஒருத்தவனாவது பேசியிருக்கிறானா? உங்கள் பிரச்சனை பற்றி பேசணுன்னு ஓட்டு போடுறதை விட்டுட்டு இங்கே என்ன ஆட்டின்னு வந்துட்டீங்க என்கிட்ட உங்கள் பஞ்சாயத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரி நல்லா மூஞ்சில் துப்புனார். உங்கள்